மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த லைன் ரொம்ப முக்கியம். அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வருது? தூதர்கிட்ட இருந்து. மரியாள் கிட்ட என்ன சொல்றாரு? வந்து நிற்கும் போது அவர் இங்கே இப்போ இல்லை, அவர் சொன்னபடியே போயிட்டார். அதே வசனத்தில் 7வது வசனத்தில் கடைசி லைனை வாசிப்பாருங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். 6வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் இங்கே இல்லை. 7வது வசனத்தில் எப்படி முடியுது? அவரை என்ன போட்டிருக்கு? அங்கே அவரை. இங்கே அவுட்டு, எங்கே ப்ரெசண்ட்டு? அங்கே ப்ரெசண்ட். அன்றைக்கி அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்? இங்கே அன்னோனாக இருக்கணும், இன்னைக்கு உலகத்தில் என் பேர் பிரசித்தமாக இருக்கணும், ஏசப்பா கிட்ட தெரியாத ஆளாக இருக்கக்கூடாது. உலகத்தில் என்னை யாரும் தெரியலனாலும் பரவாயில்ல, யாருக்கு நான் தெரிஞ்சவனாக இருக்கணும்? பக்கத்தில் தட்டி சொல்லி, ஏசப்பாவுக்கு என்னை தெரியணும். அந்த வசனத்தை முழுசாக வாசிக்கும்போது, சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதுதான் என் செய்தி. அவர் இங்கே இல்லை, அவர் அங்கே இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, அங்கே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்களில், நிறைய வருடங்களில் நம்ம தேடுற இடம் தப்பாக இருக்குது. உண்மையாக இல்லைங்களா? நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சொல்ல, உலகப்பூர்வ ஜீவியத்திலையும் சில விஷயங்களை நிறைய நாள் தேடி நாட்கள் வீணாய் போனது உண்டு. உண்மையாக இல்லைங்களா? தேட வேண்டிய இடத்துல தேடணும். நம்ம தேடுறத நிறைய நேரத்தில் தப்பு பண்ணிடுறோம், டிலேவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். தேடுறது கரெக்டாக இருந்ததுன்னா பெறுறது எவ்வளோ சீக்கிரத்தில் பெறுவோம்? சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆனால் தேடுகிற இடம் தவறாக இருந்தால் பெறுவது தாமதாய் மாறும். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவரை அங்கே காண்பீர்கள். தூதர் சொல்கிறாரு மரியாளுக்கு, எங்கே பார்ப்பீங்க? கலிலேயாவுக்கு அவர் எப்பயோ போயிட்டாரு. சீஷர்கிட்ட போய் நீ சொல்லு. அல்லேலூயா. சிலுவையில் சுமந்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு காரணத்தினால் உலகத்தில் எந்த மனிதனும் செய்யாத ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்திருக்கிறார். இது ஒரு மதம் அல்ல, மார்க்கம். தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி, பூமியில் சிந்தி வாழ்ந்து காட்டி போன தீர்க்க தரிசிகளில் இவர் ஒருத்தர். அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்தார்கள். சிலர்லாம் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து திருப்பியும் செத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் இவர் மட்டும்தான். அல்லேலூயா. இவருடைய கல்லறையில் இன்றைக்கும் கல்லறை ஓப்பனில் வைக்கப்பட்டது ஏசப்பா, அது மட்டும்தான். பிறப்பு மட்டும் எழுதினது இவர் கல்லறையில் மட்டும்தான். அல்லேலூயா. சரித்திரத்தை மாற்றியவர் இவர் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவரை அங்கே காண்பீர்கள். எங்கே காண்பீர்கள்? அங்கே. அந்த அங்கேயே மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீ பர்ஸில் ஒரு இயேசுநாதர் ஃபோட்டோ வச்சிருந்தீங்கன்னா நீ ஜெயம் பெற முடியாது. உன்னுடைய பக்தி விருத்தி எப்படி வேணா இருக்கலாம். நான் சொல்லதை நல்லா கேட்டுங்க. வீட்டில் ஒரு இயேசுநாதர் ஃபோட்டோ வச்சு நீ டெய்லி மெழுகுவத்தி ஏற்றினா அவர் வரமாட்டார். அவர் இங்கே இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. சொர்பத்திலும் விக்கிரகத்திலும் அவர் வரவே மாட்டார். அவரை உள்ளே கட்டி போகிறதுக்கு அவர் வேற ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவரை அங்கே காண்பீர்கள். உயிர்த்தெழுந்த தேவனை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. குமாரன் போனவொடனே பிதா கிட்ட இருந்து போய் சேர்ந்த பிறகு இப்போ நம்மளுக்கு அவர் அனுப்பி வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவரை அங்கே காண்பீர்கள். எவ்வளோ நாள் வெளிப்பட்டார் அதை சொல்லுங்களேன். 40 நாள் இருந்தார். பயந்து போய் ஃபஸ்ட்டு யாருக்கு வெளிப்பட்டார்? மரியாளுக்கு. 2வது எம்மாவூர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். 3ஆவதும் சீஷர் இருந்தான். பயந்து போய் ரூமை சாத்தின்னு இருந்தானுங்க, அவங்களுக்கும் வெளிப்பட்டார். 4வது வெளிப்பட்டு மேலே போயிட்டார். அல்லேலூயா. 40 நாள் திருப்பியும் இருந்தார், வெளிப்பட்டு தான் போனார். அவரை அங்கே காண்பீர்கள், அவரை
நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் கண்ணை மூடினா அவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், அவரோடு நான் ஐக்கியப்படணும். அல்லேலூயா. கண்ணை மூடினோடனே அவரை நான் அங்கே பார்க்கணும். அல்லேலூயா. கலிலேயாவில் அவர் என்றோ புறப்பட்டு சென்றார் என்று மரியாளுக்கு தூதர்கள் சொன்ன வார்த்தை இன்று நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அதனால் எங்கே காண்பீர்கள்? முதலாவது எழுதிங்க. நான் நிறைய பாயிண்ட் எடுத்துன்னு வந்தேன், சுருக்கமாக ஒரு 4 இல்லைனா 5 பாயிண்டில் நான் முடிச்சிடுறேன். எங்கே காண்பீர்கள், இதுதான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வேத வார்த்தை. எங்கே காண்பீர்கள்? அவர் இங்கே இல்லை. பூட்டின வீட்டில் நிறைய பேர் தட்டிக்கினே இருக்கிறோம். பூட்டின வீட்டில் தட்டினா எதனா ரிசல்ட் வருமா? இங்கே பாருங்கள், பூட்டின வீட்டில் தட்டினா ரிசல்ட் வராது. ஆனால் ஏசப்பா பொய் சொல்ல மாட்டாருங்க. என்ன மாதிரி பொய் சொல்கிறவர் கிடையாது. அவர் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தவர். அல்லேலூயா. ஆனால் நான் சொன்னால் கூட அவர் செய்ய மாட்டேன், ஆனால் அவர் சொன்னால் செய்வார். அல்லேலூயா. சொன்னபடி உயிர்த்தெழுகிறவர். நம்முடைய தேடுதல் மாற்றி தேட வேண்டும். எத்தனை பேர் உண்மையாக இதை உணர்றீங்க? நம்ம எங்கே எதை தேடி போகிறோமோ சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான காரியத்தை தேடினீங்கன்னா உங்கள் காரியம் வாய்க்கும். உண்மையா இல்லையா? எந்த வரிசையில் போய் நின்று அரிசி போடுவாங்களோ அந்த வரிசையில் தான் நிற்கணும். மண்ணெண்ணெய் லைனில் நின்று அரிசி கிடைக்குமா? ரேஷன் கடைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான்லாம் போவேன். லைனில் நிற்கும் போதே முதல்ல இங்கே இது கிடைக்குமான்னு கேட்கணும். சொர்பத்தையும் விக்கிரகத்தையும் ஆராதித்து கொண்டு இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவர் ஒரு இடத்துல அடக்கி போடவே முடியாது. அதனால தான் 33 வருஷம் 3 வருஷம் மக்களோடு வாழ்ந்து காட்டிட்டார். நான் எப்படி வாழ்வேன்னு வாழ்ந்து காட்டிட்டு தான் போனார். இதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த 3 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போன இடத்துலலாம் அற்புதங்கள் நடந்தது. ஆனால் அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஆவியானவர் மூலம் அவர் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அற்புதங்கள். அல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு நிச்சயத்தை அவர் தந்துட்டு போயிருக்கிறார். அதனால் இனிமேல் எப்படின்னா அவர் ஆவியாக தான் இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டாவே போதும், அப்பான்னு கூப்பிட்டாவே பக்கத்தில் நிற்பார். இயேசுன்னு சொன்னாவே உங்களுக்கு விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. எங்கே காண்பீர்கள்? மறுபடியும் நான் வரேன். எங்கே காண்பீர்கள்? முதலாவது எடுத்துங்க, யோவான் 14. என்னோட குயிக்காக நீங்கள் வாசிங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னின் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். முதலாவது எங்கே காண்பீர்கள்? வார்த்தையின் வழியாய். எழுதிங்க. இப்போது ஏசப்பாவை ஆவியானவர் எது வழியாக பார்க்க முடியும்? வார்த்தையின் வழியாய். 14:23. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை, அன்பு இருக்கும்போது தான் வசனத்தை கை கொள்ள முடியும். அன்பு இருக்கிற இடத்துல தான் கீழ்ப்படிதல் இருக்கும். அல்லேலூயா. என் வார்த்தையை கை கொள்ளுவான், அவன் என் பிதாவில் அன்பாக இருப்பான், நான் அவனிடத்தில் அவனோடு வாசம் பண்ணுவேன். யோவான் 1:14 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வார்த்தை. அல்லேலூயா. இப்போ ஏசப்பாவை எதன் மூலமாக பார்க்கலாம்? வார்த்தையின் மூலமாய். அதனால தான் எங்கே கூட்டத்தை அட்டன் பண்ணாலும் வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. செய்தி ரொம்ப முக்கியம். வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவார். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு வார்த்தை மூலமாக திட்ட தெளிவாய் பேசுகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை அவங்க இருதயத்துக்கு தருவார். அவரை அங்கே காண்பீர்கள். எங்கே காண்பீர்கள்? வார்த்தையின் வழியாய். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. இந்த உலகத்தை அவர் எப்படிங்க படைச்சாரு? வார்த்தையின் மூலம்தான். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் எப்படி உருவாக்கினாரு? அதனால தான் நிறைய பேர் சொல்லுவோம், வார்த்தையில் வல்லமை உண்டு, நாக்கில் எல்லா அதிகாரமும். அல்லேலூயா. நன்மையும் தீமையும் எதில் வைத்திருக்கிறாரு? நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்லுவேன், நிறைய நெகட்டிவிட்டி பேசுகிறவங்க கூட சேரவே சேராதீங்க. பார்த்துருக்கீங்களா? இது சரியாகாது, இது உருப்படாது,
நீ சரியாக வரமாட்ட, இது நல்லா போகாது, இப்படி சொல்லினே இருக்கவங்ககிட்ட இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தையும் மாறிடும். அல்லேலூயா. அதுக்கு நான் பாசிட்டிவ் திங்கிங்கோடு சேரணும்னு நான் சொல்லலை. தேவ வார்த்தையை பேசுகிற மக்களோடு இருங்க, ஆவி பெற்ற மக்களோடு இருங்க. அல்லேலூயா. அவங்க உங்கள் விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிற வார்த்தையினால் உங்களை தேற்றுவாங்க. அல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற வார்த்தையினால் தேற்றுவாங்க. அப்போ வார்த்தையின் வழியாய் அவரை காண்பீர்கள். அல்லேலூயா. எது வழியா? வார்த்தையின் வழியா. இனிமேல் கல்லறையில் போய் யாரும் பார்க்காதீங்க. அவர் அங்கே இல்லை. எங்கே இருக்கிறாரு? வார்த்தையின் மூலமாய். செய்தி நேரத்தில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல வர வார்த்தையை கரெக்டாக சொல்ல வருவார். அந்த நேரத்தில் நீ டிஸ்ட்ராக்ட் ஆனினா உன்னுடைய காரியங்கள் தாமதமாகும். வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சம் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண. வார்த்தை முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. வார்த்தை வழியாக அவரை நீ பார்க்கலாம். யார் வழியா? ஏசப்பாவை இன்றைக்கி போயிட்டு ஃபோட்டோவில் வரைகிறதுலாம் ஒரு உண்மையான ஏசப்பா கிடையாது. மக்களுக்கு காட்டணும், ஒரு 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 சொரூபத்தையோ ஒரு மனிதனையோ காட்டணுன்றதுக்காக, ஒரு சிம்பிளுக்காக என்ன பண்ணுறாங்க, கையில் காலில் ஆணி அடித்து ரத்தத்தை சிந்தின மாதிரி. இது வரைக்கும் ஏசப்பாவை நேரில் பார்த்த யாரும் கிடையாது. அல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருக்கு உருவமே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஆவியாய் நம்மோடு இருக்கிற தேவன். அதனால் வார்த்தை வழியாய் அவரை காண்பீர்கள். அங்கே என்ன போட்டது? அவரை அங்கே காண்பீர்கள். இப்போ எங்கே காண போகிறோன்னா, இனிமேல் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வார்த்தை வழியாய் அவரை நம்ம கண்டு மகிழ முடியும். ரெண்டாவது யோவான் 14, அதே 14, 16, 17 எடுத்து வாசிப்பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகத்துக்கு அபிஷேகத்தில் நிரம்பினா பைத்தியக்காரன் சொல்லுவான். அல்லேலூயா. ஆனால் பைத்தியமான என்னை தான் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலகத்திற்கு நான் பைத்தியமானவன் தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எனக்கு மகளாய் என்னை தெரிந்து கொண்டார். 17 வாசிக்கிற, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 2வது, பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவரை காண்பீர்கள். அல்லேலூயா. எது மூலமாய்? பரிசுத்த ஆவி மூலமாக. கல்லறையில் போய் பூ போடுறதுனால எதுவுமே நடக்காது. உண்மையாக சொல்கிறேன். அது அவங்கவுங்களுடைய பிலீஃப், நான் தப்பு சொல்லலை. ஆனால் அங்கே அவர் இல்லை. அவர் அங்கே இல்லை. அவரை அங்கே காண்பீர்கள். ஃபஸ்ட் எங்கே? வார்த்தை வழியாய். 2வது பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவரை காண்பீர்கள். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், நமக்கோ தேவ பலன். அல்லேலூயா. சிலுவை பற்றி சில இடத்துல பேசினா பைத்தியக்காரன் தான் சொல்லுவான், ஆனால் அது நமக்கு தேவ பலனாக இருக்குது. அதனால தான் அங்கே போட்டிருக்கு, இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருந்தபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை. அப்போது அவரை நீங்கள் பார்க்கணுன்னா பரிசுத்த ஆவியாய் உங்களோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம உணரணும், ஃபீல் பண்ணணும், அவரோடு ஐக்கியப்படணும். 1 கொரிந்தியர் 3:16, 17 எடுத்து வாசிங்க. அதே 1 கொரிந்தியர், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். அதான் அங்கே போட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்போ எங்கே அவரை நீங்கள் காண்பீர்கள், எங்கே அவரை நீங்கள் பார்க்க முடியும்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக யாரை பார்க்க முடியும்? ஏசப்பாவை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை மரியாளுக்கு ஒரு பாசத்தின் மிகுதியினால், அன்பின் காரணத்தினால்
எப்படியாவது அவளுக்கு இன்னொரு விசுவாசம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் கதையில் அப்படி முடிக்கிறேன். அவளுக்கு என்ன விசுவாசம்னா, அவர் எழுந்து அங்கே உட்காந்து நின்றுருப்பார், நான் போய் அவரை பார்ப்பேன்னு அவர் நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. அவளுடைய விசுவாசத்தின் மிகுதியால். ஆனால் அவர் சொன்னார், நான் அங்கே இருக்க, அவர் இங்கே இல்லை, அவரை அங்கே காண்பீர்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:14 எடுத்து வாசிப்பாங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2 தீமோத்தேயு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே அவரை காத்துக்கொள். எங்கே காண்பீர்கள்? நமக்குள்ளே. அல்லேலூயா. 2 விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எங்கெங்கே பார்க்க முடியும்? வார்த்தையின் மூலமாய் அவரை நீங்கள் காண்பீர்கள். 2வது பரிசுத்த ஆவியின் மூலமாக. இது எல்லாமே எங்கே நடக்கும்னா, உங்களுக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளாய் வார்த்தை மூலமாய் பேசி அவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் மாறுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வத்தை தேடி ஊரெல்லாம் சுற்றுறோம், ஆனால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ரெடியாக இருக்கிறார். 3வது எபேசியர் 3:17. எபேசியர் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகும். 3வது விசுவாசத்தின் மூலமாய் யாரை காண முடியும்? ஏசப்பாவை. அவரை அங்கேயே காண்பீர்கள். எது மூலமானா விசுவாசம் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த். நல்லா தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த். ஃபெய்த் ஃபெய்த் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க, யாரையும் நம்பாதீங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன், என் கூட வந்தார், ட்ராவல் பண்ணார். இல்லை, அவரை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஏங்க, அவர் படைத்த சூரியனுக்கு எத்தனையோ அடி ஆயிரத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுறானுங்க. மனுஷன் பஸ்மமாக மாறிடுறான். அவர் படைத்த ஒரு சின்ன சூரியனுக்கே சந்திரனுக்கு முன்பாக மனிதனால் செல்ல முடியல. சர்வதிகாரம் படைத்தவர். அல்லேலூயா. நம்மளாம் அழுக்கும் கந்தியும் தூசியும் குப்பையும் பாவத்தில் தான் என் மதர் என்னை கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் பாவம் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தவர். அல்லேலூயா. அவரை டைரெக்டாக பார்க்கறதுக்கு யாருக்கும் தகுதியே இல்லை. மோசையெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் பின்னாடி பார்த்ததுக்கே விழுந்து போயிட்டானுங்க. அல்லேலூயா. முகமுகமாக யாரும் பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற உபதேசங்கள் நிறைய தவறான உபதேசங்கள் நம்ம உலகத்தை சுற்றி கொண்டிருக்குது. யாரையும் நம்பாதீங்க. வேதத்தை நம்புங்க, என்னையும் நம்பாதீங்க. எதை நம்புங்க? இந்த வார்த்தை தான் உங்களோடு பேசும். அல்லேலூயா. வார்த்தை வழியாக தான் அவரை நீங்கள் பார்க்க முடியும். எந்த போதகர் மூலமாகவும், எந்த வர்ஷிப் லீடர் மூலமாகவும், எந்த பாஸ்டர் மூலமாகவும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நின்று பாருங்கள். அங்கே என்ன போட்டிருக்கு? விசுவாசமானது இல்லை, 3:17 எடுத்து போடுங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே அந்த வசனம் அப்படியே தொடர்ந்து இருக்கும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாக இருக்கும். அப்போ விசுவாசம் இருக்கும்பொழுது அங்கே கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தில் கர்த்தரை உங்களால் காண முடியும். அவரை அங்கே காண்பீர்கள். கொலேசியர் 2:12 எடுத்து வாசி. ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம தோட்டத்திலே நம்ம மரித்து போயிட்டோம். அவர் நமக்கு படைக்கும் பொழுது ஜீவ சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவ ஆத்துமாவாய் சரீரத்திலையும் ஆவிலையும் ஜீவனோடு கொடுத்தார். என்றைக்கு அந்த பாவத்தில் ஆதாமும் ஏவாளும் விழுந்தாங்களோ அன்றைக்கு ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லேலூயா. மரணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க சரீரத்தில் சாகலை, ஆத்துமாலாம் அவங்க செத்து போயிட்டாங்க. அதை மீட்டெடுக்க தான் பிதா தன்னுடைய குமாரனை, சொந்த குமாரனை பூலோகத்துக்கு அனுப்பி வழி நடத்தி அவர் உயிர்த்தெழும் பொழுது, அதான் அங்கே போட்டிருக்கு, மேலும் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசத்தில் தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தாங்களோ அவங்களாம் தேவனை பார்த்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் மட்டும்தான் தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம். மிக அதிக விலையேற பெற்றதாகிய அந்த விசுவாசம்னு போட்டிருக்கோம். விசுவாசம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நீங்கள் நின்று பாருங்கள், ஏசப்பா கண்ணு முன்னாடி தெரிவார். அல்லேலூயா. எவ்வளோ பஞ்சங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிற்கும்போது அவர் கண் முன்னாடி நிற்பார். அல்லேலூயா. அவரை அங்கே காண்பீர்கள். எங்கே காண்பீர்கள்? உங்களுடைய விசுவாசத்தில் அங்கே காண்பீர்கள். திருப்பி 1 வசனத்துக்கு வரேன். அவர் இங்கே
இல்லை. அவர் இங்கே ஆப்சண்ட் ஆயிட்டாரு. அவர் அங்கே தான் பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம் இப்போதைக்கு? வார்த்தையின் வழியாய், பரிசுத்த ஆவியின் மூலமாய், மூன்றாவது விசுவாசத்தின் மூலமாய். விசுவாசம் ரொம்ப விலையேற பெற்றது. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். அங்கேயே என்ன போட்டாங்க? விசுவாசம்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன். அன்னைக்கு கூட நகையை போய் போடும்போது அவன் க்ளீனாக கண்டுபிடிச்சிடறான். 916 லோக்கல் கடையில் வாங்கினதான்னு ஒன்று பார்த்து கண்டுபிடிக்கிறான், இல்லைன்னா அந்த மிஷினில் வைக்கிறான், இல்லைன்னா கொளுத்தின பிறகு கண்டுபிடிச்சிடறான். இது வேலைக்காகாத நகை. அதுவும் 22வா? என்ன யாரும் வாங்காத மாதிரியே பார்க்குறீங்க. 24ஆ 22வான்னு பிரிக்கிறான். சோதனை இல்லாமல் நகை தர மாட்டான். அதில் வெளிநாட்டு நகை கலர் கம்மியாக இருக்கும், உள்நாட்டு நகை பளபளன்னு இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் சோதனைக்குள்ளாய் நடத்தப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. பொன், அழிகின்ற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். பொண்ணுக்கு எதில் சோதனை உண்டாகும்? அக்கினி. அதையோட விலையேற பெற்றது எது? விசுவாசம். அந்த விசுவாசமும். அப்போ பொன் உருவாக்கப்படணும். நான் இப்படி சொல்கிறேன். இப்போ சகோதரி, ஏதோ ஒரு சகோதரியை நான் குறிப்பாக எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு சகோதரி வந்து இன்றைக்கி நகை போட்டுன்னு வந்திருக்காங்க, 10 சவரம்னு வச்சுங்களேன். இப்போ அவங்கள பார்த்தோன்னே இன்னொரு சகோதரி கேட்குறாங்க, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க எல்லாம் கேட்டு. இதே அவங்க வந்து அந்த 20 சவரத்தை ஒரே ஒரு பாராக எடுத்துன்னு வராங்க கையில். யாருன்னா நேசிப்போமா? அதை சகோதரிக்கிட்ட போய் கேட்போமா, இந்த பார் எங்கே வாங்கினேன், நல்லா இருக்குது கேட்போமா? சொல்லுங்க, கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் பொழுது தான் அது விலையேற பெற்றதாய் மாற்றப்படுது. அல்லேலூயா. அந்த பொன் எதனால சோதிக்கப்படுது? அக்கினியினால் சோதிக்கப்பட்டு செம்ம அடி வாங்கி எல்லாத்துலேயும் விட்டு அதை ஒரு டைரக்ஷனை மாற்றி அதோடைய எப்படி சொல்லுது, அதோடைய உருவத்தை மாற்றின பிறகு தான் பொன் அழகாய் மாற்றப்படுது. அதை காட்டிலும் விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது தான் அது பொன்னாய் மாறும். அல்லேலூயா. சோதனை சகிக்கிறவன் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. நிறைய சோதனை இருந்ததுன்னா பாக்கியவதியாய் மாற்றப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது எதில் அவரை நான் பார்க்க முடியும்? விசுவாசத்தின் மூலமாய் நம்ம பார்க்க முடியும். நான் முடிச்சிடறேன். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். சங்கீதம் 22:3 வாசிங்க. சங்கீதம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவர்களில் வாசமாய் இருக்கிற தேவன் பரிசுத்தர். அப்போ மூன்றாவது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ ஏசப்பாவை கண் முன்னாடி பார்க்க முடியும், ஆவியானவரை உணர முடியும். அல்லேலூயா. வர்ஷிப் நேரத்தில், பாட்டு பாடுற நேரத்தில் கையை இறுக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற பொன் அக்கினியினாலே. பக்கத்தில் தட்டி சொன்ன, நிறைய பிரச்சனையில் இருக்கிறியா, உன்னை பொன்னாய் மாற்றுவார். அல்லேலூயா. தங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறானோ, எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக செய்கிறானோ. நிறைய பேர், நீங்கள் போகாத கடை இருக்காது எனக்கு தெரியும், இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக நிறைய ஆபரணங்கள் செய்த நகை எவ்வளோ ரேட் இருக்கும்? அதிக விலையுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அது எவ்வளோக்கு எவ்வளோ நெருப்புலையும் சமிட்டிலையும் அடித்து பண்ணுறானோ அதுக்கப்புறமா அதோடைய விலை மாற்றப்படும். அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. துதிக்கும் பொழுது தான் எரிகோ கோட்டை உடைந்தது. எரிகோவுடைய காரியங்களை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். எந்த புல்டோசரையும் வச்சு அடிக்கலை, எந்த ஜேசிபியும் வச்சு அடிக்கலை. துதிக்க 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 அவங்களோட சவுண்டை வச்சு, அந்த அந்த இசையுடைய அவங்களுடைய குரலுடைய சவுண்டும் அந்த எக்காலத்துடைய சவுண்டை வச்சு அந்த செவரை உடைச்ச கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை தந்தார். அல்லேலூயா. துதியினால் எல்லா கோட்டைகள் உடைக்கப்படும். துதியின் மத்தியில் அவரை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்ல பிரச்சனை அதிகமாக இருக்கா, நல்லா 2 பிர்குமான்ஸ் பாட்டை பாடி நீங்கள் வீட்டில் தனியாக பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணுங்கள், கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. ஏன்னா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. எந்த பாட்டை பாடுறோனோ உண்டு. அல்லேலூயா. தேவ மனிதர்கள் எழுதின நல்ல பாட்டை எடுத்து நல்லா முழங்கால் படிட்டு தனியாக வீட்டை சாத்துங்க. பிரச்சனை அதிகமாக வருதா, அவரை அங்கே காண்பீர்கள். எங்கே? துதிகளின் மத்தியில். அல்லேலூயா.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அதனால்தான் அப்போஸ்தலர் 16:25 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 16:25 அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் சிறைசாலையில் துதித்து ஜெபம் பண்ணும்பொழுது சிறைசாலையின் கதவு உடைக்கப்பட்டது, அதிர்ந்தது என்று வாசிக்கிறோம். சடிதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறந்தது, எல்லாருடைய கட்டுக்கள் அவிழ்ந்தது. 25 எடுத்து போடுங்க, 25 போடுங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எதை பண்ணாங்க? தேவனை துதித்து பாடும்பொழுது அவர் அங்கே வந்துட்டாருங்க. அல்லேலூயா. நம்ம இப்போ எங்கே காணணும்? துதிகள் மத்தியில் அவரை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. மற்ற பாயிண்ட்லாம் நான் நிறுத்திடுறேன், 4 மட்டும் நான் முடிச்சிடுறேன். வார்த்தையின் வழியாக யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். 2வது பரிசுத்தாவின் மூலமாய். 3வது விசுவாசத்தின் 4வது துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவரை அங்கே காண்பீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்ற உயிர்த்தெழுந்த நாளில் வார்த்தையில் இனிமேல் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற வார்த்தையும் சரி, தேவ வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வல்லமையை உண்டாக்கும். நன்மையும் தீமையும் உங்களுடைய வாயில் தான் இருக்குது. உங்கள் பசங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சபிக்கிறீங்களோ சபிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமே. ஆசீர்வதித்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வார்த்தையின் வழியாய் கர்த்தரை நீங்கள் காண்பீங்க. பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவரை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசத்தின் மூலமாய் அவரை நீங்கள் பார்க்க முடியும். 4வது துதிகளின் மத்தியில் அவரை நீங்கள் பார்க்க முடியும். கல்லறையில் தேடாதீங்க, ஃபோட்டோவில் தேடாதீங்க, கேண்டில் வைத்து தேடாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு செலவு தான். அல்லேலூயா. அவரை பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நிறைய விஷயங்களை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆலயத்தில் ஒன்று கூடி வரும்பொழுது, அல்லேலூயா, 2-3 பேர்கள் எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். நான் தங்கும் இடம், அந்த சங்கீதத்தில் கூட போட்டிருக்கு, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம். ஆலயத்திலும் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. எங்கே பார்க்க முடியும்? ஆலயத்தில். எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். 33 சங்கீதம் 132:14 வாசிக்கிறோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் பார்க்குற இடம் நிறைய இடம் இருக்குங்க. நான் குறிப்பாக 4-5 மட்டும் உங்கள் மேலே மேற்கல் காட்டி நான் கிளம்புறேன். நிறைய இடத்துல அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை கட்டி போடுறதுக்கு யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அவர் ஆவியாய் வாசம் பண்ணுகிறவர், வார்த்தையின் வழியாய். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய், துதிகளின் மத்தியில், ஆலயத்தின் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவர். 1 வசனத்துக்கு வாங்க. மத்தேயு. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அடுத்த வசனத்தில் கடைசியை வாசிங்க. அங்கே அவரை காண்பீர்கள். அல்லேலூயா. அங்கே அவரை காண்பீர்கள். இந்த வார்த்தை உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதியணும். அவரை அங்கே தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேடுகிற இடம் அவர் வாசம் பண்ணுகிற இடமாய் மாறணும். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற இடம் ஆலயத்திலே உங்களையும் தான். 2 தான் ஆலயமே. 1 இந்த ஆலயம் கட்டடம், 2வது இந்த ஆலயம், நானே ஆலயம். 2 இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 இடத்துல எது வழியாய் நீங்கள் பார்க்க முடியும்? வார்த்தையின் மூலமாய், அபிஷேகத்தின் பரிசுத்த ஆவியின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ண வல்லவர்.